அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தூர்தர்ஷன் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டப்ப தூர்தர்ஷனில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு சீரியல் வந்து ராமாயணம் இந்தியா முழுக்க ஒளிபரப்பு ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஊர்லேயும் ராமாயணம் ஒளிபரப்புற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த நேரத்தை அவங்க ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய தீ மாதிரி பரவுது. அப்படி பரவறப்ப தான் ராம ஜென்ம பூமியினுடைய அந்த குழு கிளம்பி ஒரு பெரிய கருத்தியலை விதைக்குது. பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இப்படி ஒரு கருத்தியல் இன்னைக்கும் இந்தியா முழுக்க விதைக்கப்பட்டு இருக்கு. வெறுப்பு பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. காஷ்மீர் ஃபைல் ஆகட்டும், துரந்தர் ஆகட்டும், இந்தியா முழுக்க இப்படி ஒரு வெறுப்பை பரப்புகிற ஒரு பெரிய சூழலில் வெறுப்புக்கு எதிராக கவுண்டர் பண்ற ஒரு கலையை கையில் வைத்திருக்கிற இயக்குனர்கள் இந்தியாவிலே தமிழ் இயக்குனர்கள் மட்டும்தான் என்பதை இந்த மேடையில் ஆணித்தரமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வெற்றிமாறன் துவங்கி கார்த்திக் சுப்புராஜிலிருந்து ராஜமுருகன் வரைக்கும் இதை கவுண்டர் இந்தியாவில் இருக்கிற மொத்த சினிமாவுக்கு எதிராக ஒரு ஆர்ட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கும். கார்த்திக் சுப்புராஜன் ரொம்ப பிடிக்கும், இறைவி ரொம்ப பிடிக்கும், டபுள்எக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பொலிட்டிக்கலை சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்தியா முழுக்க ஆயுதமும் ரத்தமும் வெறுப்பும் ஏதோ காரணத்துக்காக கக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு ஃபிலிமை நான் கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேண்டிய ஒரு பெரிய சூழல்ல வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பு அரமண எழுக அப்படிங்கிற ஒரு படமாகத்தான் நான் வந்து சோமிதரன் இயக்கிய இந்த நீலீராவை பார்க்குறேன். நீலீரா பார்க்கறதுக்கு முன்னாடி என் வீட்டில் என் பையன் கேட்டான், டாடி வார் வந்துருமா, லாக்டவுன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. என் ஒய்ஃப் கேட்டாங்க, அடுத்த ஷூட்டிங்லாம் நடக்குமா, மொத்தமாக மூடிடுவாங்களா மொத்தமாக அப்படின்ட்டு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்படி ஒரு கடுமையான ஒரு சூழலை சந்திக்க இருக்கப்போ இந்த போருடைய மொத்த சூழலும் நம்ம ஊருக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வரப்போகுது. அதை தவிர்க்கவே முடியாததாக இருக்கும். நேற்று ஒரு கதையா நம்ம ஸ்ரீலங்கன் கதையிலிருந்து, முத்துங்கிலிருந்து, சோபா சக்தியிலிருந்து, சயந்தர்லேருந்து எல்லா கதை மூலியமாக போர் எப்படி நடக்குது அது ஒரு கதையாக பார்த்துக்கிட்டே இருப்போம். வார் சூழலில் துப்பாக்கி வெடிச்சு செதறதையும், ரத்தம் தெறிக்க ஓடுறதையும், கால் தனியாக விழுறதும் தலை தனியாக விழுறதையும் ஒரு படமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு போர் படத்தை கத்தி இல்லாமல், துப்பாக்கி சவுண்டு கேட்காம, ரத்தம் இல்லாமல், ஒரு மரணம் கூட நிகழாம சோமிதரன் பிரசன்ட் பண்ணது இருக்குல்ல, கலையினுடைய தீவிரம் என்பது. இந்த படத்தை ஏன் நேசிக்கிறேன்னா, எதுவுமே இல்லாமல் ஒரு கலையை முன்வைக்க முடியுங்கிறத வந்து சோமிதரன் ரொம்ப அழகா சொல்லியிருக்க. ஒரு மரணம் நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறத எத்தனை அற்புதமாக ஒருத்தன் முன்வைக்கிறாங்கிறப்பதான் இவன் பெரிய ஆள்றா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படம் முடிகிறப்ப ஒரு கமர்ஷியல் டைரக்டரா, ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரா நம்மளுக்குள்ள ஒரு பதவியமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல இது வெடிச்சிடலாம், இவங்க செத்துருவாங்க, இது நடந்துரும் அப்படின்னு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்ப எனக்கு மனசு பதறிக்கிட்டே இருந்துச்சு. நான் இத்தனை வருஷம் கமர்ஷியல் பண்ற படத்தை பார்க்குற ஒரு டைரக்டரா இந்த இடத்துல இது வெடிச்சிட போகுது, இந்த இடத்துல இது நடந்துட போகுது அப்படின்னு என் மனம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என் தலையில தட்டிக்கிட்டே இருந்தார் சோமிதரன், தம்பி இது இல்லை தம்பி, இது இல்லடா, இது நடக்கலடா, இது நடக்கலடான்ட்டு. படம் முடிச்சு போறப்ப அந்த இந்திய ராணுவத்தினுடைய தலைவன் வந்து அவங்க அப்பாட்ட சாரி சொல்லுவான். அப்ப சொல்லுவாரு, போர் சூழல் நடக்கிற எல்லா இடத்துலையும் போய் இப்படி சாரி சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா? இந்த கேள்வி ஏதேச்சிகாரத்தை எதிர்த்து கேட்கிற ஒரு மாபெரும் கேள்வியாக நான் பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய கேள்வி. ஏதோ ஒரு அதிபரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, ஏதோ ஏதேச்சகாரத்தினோட ஒரு கையில ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க. பாருங்க, உலகமே அப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கு. வெறுப்பின் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் வெறுப்பு கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு எதிராக ஒரு படம் அவ்வளோ அழகா முன்வைக்கும். இந்த படம் வந்து ஒரு இரவுல ஒரு வீட்டில் 2 மிலிட்ரிக்கு நடுவில் நடக்கிற ஒரு படம். எனக்கு இப்போ ஃபெஸ்டிவலில் பார்த்த ஆஸ்கார் நாமினியில் இருந்த சிராத்துங்கிற படம், இந்த படம் பார்க்கிறப்ப எனக்கு எந்த பதட்டம் தொட்டி கொண்டதோ அப்படி ஒரு பதட்டம் எனக்கு மீலிரா பார்க்கிறப்ப தொட்டி கொண்டது. எப்போ வெடிக்கும், எப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இறந்து போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம்
தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பதட்டம் இந்த படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஒரு தடவை கார்த்திகேயன்ட்ட நான் கதை சொல்கிறதுக்காக போயிருந்தேன். உடனே அவர் சொன்னார், சார் 20 மினிட்ஸ்க்கு ஒருக்க இந்த படத்தில் என்ன ஹைட்டு, என்ன மிடில் பாயிண்ட்டு, என்ன ட்விஸ்ட் அப்படின்னு நிப்பாட்டி சொல்லிட்டே போங்கன்ட்டு. சார் அப்படிலாம் என்னால் கதை சொல்ல முடியாது. 20 மினிட்ஸ்க்குள்ள நிப்பாட்டினா ஏற்கனவே வெப் சீரிஸ்லாம் இப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் என்னால் கதை சொல்ல முடியாது சார், ஃபுல்லாக வேணால் சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பகுப்பாய்வு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வந்தேன். ஆனால் கார்த்திகேயனை சோமித்திரன் அசரெடுத்திருக்காருன்னா இந்த திரைக்கதை மூலியமாக தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு 20 மினிட்ஸ் ஒவ்வொரு செகண்டுக்கு முன்னாடியும் அதை அவ்வளோ அழகாக திரைக்கதையில் மிக அற்புதமான அவருடைய நுணுக்கத்தோட கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த கல்யாணம் நடக்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு வீட்டினுடைய தகப்பனாக இந்த படத்தில் பார்த்த ஒரு காட்சி தான் என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்குது. குழந்தைங்க துப்பாக்கியோட ஹெலிகாப்டர் மோதுற அந்த காட்சியை வைத்து கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, துப்பாக்கியை எடுத்து ஆக்ஷன் பண்ணிருக்கிற எல்லாருக்கும் இந்த போர் சூழலினுடைய தீவிரத்தை, இல்லை ரத்தம் தெரிக்கிறதுனுடைய தீவிரத்தை, சண்டையினுடைய தீவிரத்தை, அந்த ஒரு காட்சி நம்மளுக்கு பதட்டத்தை உருவாக்கு. அந்த பதட்டம் தான் இந்த சினிமா தருகிற முக்கியமான செய்தின்னு நினைக்கிறேன். சோமித்திரனை நான் ஆற தழுவிக்கொள்கிறேன். கார்த்தி சுப்புராஜுக்கும் இந்த மொத்த படக்குழுக்கும் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோவா பிலிம் ஃபெஸ்டிவலில் நானும் செல்வமணி சார்லாம் இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இந்த படத்தை கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அதை பற்றி தான் வந்து கார்த்தி சொல்லிட்டே இருந்தார். நம்ம கார்த்தியும் நம்ம சந்தானம் அவங்களும் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அழகாக, நான் ஒரு அழகாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப எவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க. ராஜமோகன்லேருந்து தொடங்கி பாலன், அப்புறம் மேயாதமான் அந்த டைரக்டரு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக போயிட்டுருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ராணா அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நாங்கள் ஒரு குரூப்பில் வந்து ஒரு வாய்ஸ் போட்டார், படம் பார்க்க வரணும்னு சொல்லி மெசேஜ் போட்டார் சொன்னாங்கல்ல. நாங்கள் டைரக்டர்ஸ் ஒரு குரூப் இருக்கோம். அதுக்கு பேர் வந்து ரெய்னான். அந்த டீம் பேர் மணி சார், சங்கர் சார், வெற்றிமாறன், லோகேஷ், கார்த்தி, சசி சார், முருகதாஸ், எல்லாமே பாலசக்திவேல், பாலன் எல்லாம் இருக்காங்க. ஏன் ரெய்னான்னு வச்சதுன்னா, அம்மா இது உங்களுக்காக ட்ரெய்லர் அம்மா தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப அற்புதம், அவங்களுக்கு வந்து நன்றி. அப்போது ஒரு ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. அந்த ரெயின் சொல்லுங்கள் பிரிட்ஜ் ரிவர், அந்த படத்துடைய ஷூட்டிங்கை அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்க்கும்போது ரெய்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்ன உடனே மழை வருது. ஆச்சரியமாக அந்த பையன் பார்க்குறாங்க. யாரா ஒருத்தர் ரெய்னான்னு மைக்கில் சொன்னால் ரெயின் வருது, யாருன்னு பார்த்தா அவர் போய் உட்காந்தா அது ஒரு டயட்டோட சேரில் உட்கார்றாரு. கடவுளுக்கு பிறகு ஒருத்தர் சொன்னால் ரெயின் வருதுன்னா இந்த வேலையை தான் நம்ம லைஃப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு வந்தவர் தான் பாலு மகேந்திரா சார். அதை வச்சு தான் நாங்கள் அதை வச்சோம். அந்த டீமுக்கு பேர் ரெய்னான்னு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. நல்ல படம் பார்த்தா சசிசார் சொன்னார்ல, அது வந்து பாகுபலியாக இருந்தாலும் சரி தான், நீலீராக இருந்தாலும் சரி தான், நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லி. பெரிய படம், சின்ன படம், அது கண்டென்ட் உள்ள படம், இது கமர்ஷியல் படம், எனக்கு படம். அந்த படம் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு என்கேஜ் பண்ணுது, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை நம்மளை வந்து படம் மொத்தமும் பார்க்க வைக்கிறது தான் விஷயம். இந்த படத்துக்கு முழுக்க உயிர் இருக்குது. அந்த சோமித்திரன் வந்து அந்த வாழ்க்கையை அங்கேருந்து பார்த்ததுனால அவரால் வந்து அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தை வந்து பதிவு செய்ய முடிஞ்சிருக்கு. இந்த படம் குறித்து நிறைய நான் பேச வேண்டிய பல விஷயங்கள் அதான் பேசிட்டாங்க. இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் விஷயமா நினச்சோம். அது ரொம்ப அழகாக இவ்வளோ இயக்குநர்களாக லோகேஷ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி மிக முக்கியமான வெற்றிமாறன்லேருந்து, முருகதாஸ்லேருந்து, செல்வமணி சார்லேருந்து எல்லாருமே வந்து இவ்வளோ அற்புதமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தினதுனால நிச்சயமாக இந்த படம் வந்து மிக அற்புதமாக தியேட்டரில் கண்டிப்பாக இது ரைட் டைமாகவும் இருக்குது. நல்ல படங்கள் நல்லா ஓடுது. இப்போது மிக சரியான நேரம். பாலன் சொன்ன மாதிரி ஒரு பதபதிப்பு இருந்துகிட்டே இருக்கும், யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தோணிகிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு எண்டு அப்படி இருக்கும். அதுவே வந்து மிக அற்புதமாக விஷயம். இதுக்கப்புறமும் ஒரு படம் பார்ட் 2 எடுக்கலாம், அந்தளவுக்கான ஒரு பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு போகிறத பற்றி மிக அற்புதமான ஒரு படைப்பு. இப்போல்லாம் என்னென்னா
சங்கர் சார் அடிக்கடி சொல்லுவார், இந்த கதிர் போட்டாலே பயமாக இருக்கியா, நல்ல படம் மாதிரி தெரியுதுன்னு. சும்மா கிண்டலுக்காக நிறைய கதிர் போட்டு வர படங்களை பார்க்குறதுக்குன்னு. நாங்கள்லாம் பேசுகிறோன்னே இவன் வந்துட்டாங்கப்பா எல்லாருமே நல்ல படம்னு வேறு சொல்கிறாங்கன்னு பயந்துடாதீங்க. உண்மையிலேயே நல்ல படம். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தான் இந்த படம் பார்த்தேன். இப்போ வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போர் சூழலில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு போர் எப்படி நடக்குது அப்படின்னா, நாம் பார்க்குற இந்த ஏவுகணைகள், இந்த ஆயுதங்கள், குண்டு வெடிப்புகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் ஒரு கருத்தியல் போர் நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். முதல்ல கருத்தியல் போர் தான், அதன் பிறகு தான் அணு ஆயுத போர். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு ஒரு உண்மை கதை இருக்குது. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தின் நிலப்பரப்பை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை கட்டமைக்குது. அதை செய்யறது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூத முதலாளிகள் சேர்ந்து அமைத்திருக்கிற சியோனிச அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே பாலஸ்தீன நிலப்பரப்பு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலஸ்தீன நாட்டுக்குள்ள இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு கதைகளை உருவாக்குறாங்க. 1900களில் அவங்க செஞ்ச முதல் காரியம் ஒரு பேங்க் உருவாக்குறாங்க, ஒரு வங்கி. அந்த யூத முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிதி போட்டு ஒரு பேங்கை உருவாக்குறாங்க. அந்த பேங்கை பாலஸ்தீன நாட்டில் கொண்டு போய் அமைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள், ஏழை விவசாயிகள் எல்லாருக்கும் அவங்களுடைய நிலத்தின் பேரில் கடன் கொடுக்குறாங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியல அப்படின்னா வட்டி போய் அந்த நிலத்தை அந்த பேங்க் பறிச்சுக்கும். அப்படிதான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலின் பாதி நிலப்பரப்பு அவங்கள்ட்டேருந்து பறிக்கப்பட்ட நிலம். அப்படி ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு முதல் கட்டமாக பேங்க், ஒரு வங்கியை உருவாக்கிய அந்த யூத முதலாளிகள் இரண்டாவதாக செய்த காரியம் ஒரு திரைப்பட கழகத்தை உருவாக்கியது. அப்போ அவங்க வந்து ரொம்ப தெளிவாக 100 வருடங்களுக்கு முன்பே உணர்ந்த விஷயம், ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், ஒரு கருத்தியலை பரப்ப வேண்டும், ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்றால் பணத்திற்கு பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டியது கலை, அது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அவங்க உருவாக்கின விஷயம். அப்படி 1913 இஸ்ரேல் தேசம் அமையவிருக்கிற இஸ்ரேலி தேசத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அவங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் வந்து பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நாட்டை உருவாக்கணும், அது நமக்கான நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்குறாங்க. அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இஸ்ரேல் யூத அமைப்புகள் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1948 இஸ்ரேல்னு ஒரு தேசம் உருவான பிறகு அவங்க செஞ்ச முதல் விஷயம், இராணுவத்தில் திரைப்பட பிரிவு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் ஆயுத பயிற்சி, இன்னொரு பக்கம் திரைப்பட கருவிகளை வைத்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கான பயிற்சி, இது ரெண்டையும் கொடுக்குறாங்க. இதற்கு எதிராக பாலஸ்தீன் என்ன பண்ணுதுன்னா, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் உருவாகுறாங்க. அவங்கள்ட்ட அதிகாரம் கிடையாது, ஆனால் தங்களால் முடிந்த சின்ன சின்ன கேமரா வச்சு கிட்டத்தட்ட 1940களிலிருந்தே குட்டியாக அழகான படங்கள் உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் யூதர்கள் எடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான படங்கள், கிட்டத்தட்ட துரந்தர் மாதிரி அந்த மாதிரியான படங்கள். இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் எடுக்கக்கூடிய குட்டியான அழகான படங்கள், மனிதத்தை பேசுகிற, அன்பை பேசக்கூடிய அழகான படங்கள். இந்த இரண்டும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களாக ஒரு கருத்தியல் வாரை வந்து அந்த நிலப்பரப்பில் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் உலகம் முழுவதும் அமெரிக்க குடியரசு உருவாகின போதும் இப்படி திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது. ஈரான் ஏராளமான திரைப்படங்களை உலகிற்கு தங்களுடைய கலாச்சார பண்பாட்டு தளத்திலிருந்து தந்திருக்கு. ஆனால் உலகத்தின் மிக முக்கிய முன்னோடி மொழியாக சொல்லப்படுகிற தமிழிலிருந்து அப்படியான படங்கள் வரவே இல்லை. குறிப்பாக ஈழத்திலிருந்து. ஈழத்தின் போராட்டம் என்பது உலகம் முழுக்க, உலகமே திரும்பி பார்த்த 50 ஆண்டுகால போராட்டம். யாழ்ப்பாணத்தில் ஒரு நூலகம் எரிக்கப்பட்டது. வேற எந்த இனத்திலாவது, வேற எந்த மொழியிலாவது இப்படி ஒரு நூலகம் எரிக்கப்பட்டிருந்தால் 100 படங்கள் வந்திருக்கும், 500 படங்கள் வந்திருக்கும். ஆனால் தமிழில் ஒரு படம் கூட வரல. அதற்கு மிக முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, 3 காரணம். ஒன்று,
தணிக்கை குழு அரசியல் காரணங்கள், இரண்டாவது அடிப்படையிலேயே இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய இறக்குமதி சிந்தனை, மூன்றாவது இங்கே இருக்கக்கூடிய வியாபார சந்தை. ஸோ இதை தாண்டி ஈழத்திலிருந்து இவ்வளவு பெரிய போர் நடந்த ஈழத்திலிருந்து ஒரு படம் கூட வரலையே தமிழில் உலக அளவில் அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் வந்து என்னை போன்ற உங்களை போன்ற நிறைய பேருக்கு இருக்கு. அதை உடைக்கக்கூடிய முதல் படமாக நீலரா இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமாக சோமிதரனுக்கு நான் சொல்கிற நன்றி என்னன்னா, உலகம் முழுவதும் இன்று இருக்கக்கூடிய போர் சூழலில் ஈழ சினிமா என்ற ஒரு வகையை ஏற்படுத்தியிருக்கீங்க. ஏற்கனவே ஜான் மகேந்திரன் தொடர்ந்து எடுத்திருக்காங்க குட்டி குட்டியாக. ஆனால் மாடர்ன் சினிமாவில் மிக முக்கியமாக மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட முதல் ஈழ சினிமான்னு நான் ஈழராவை சொல்லுவேன். அதுக்கு வந்து சோமிதரனுக்கு நன்றி. சோமிதரனை வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, யாழ்ப்பாண நூலக எரிப்பை பற்றி அவர் எடுத்த ஒரு ஆவணப்படத்துலேருந்து தான் அவர் எனக்கு தெரியும். அதிலிருந்து மிக வலிமையாக தொடர்ந்து தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் கேமரா மூலமாகவும் ஈழத்தை நான் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தணும்னு இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக எனக்கு தெரியும். அதன் உச்சமாக நீலராவை எடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அதனால் கார்த்தி, தேங்க்யூ கார்த்தி. ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து பேச வேண்டியது வந்து எங்களை போன்ற படைப்பாளர்களின் கடமை. அதை நீங்கள் தோளில் தூக்கி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ. உங்களை மாதிரி ஆளுங்க இல்லைன்னா இந்த மாதிரி படங்கள் வராது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் யுத்தத்தை பற்றி பேசுது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு வன்முறை காட்சி கூட இல்லை. ஆனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பற்றி பேசுது. அதே மாதிரி இந்த படம் தணிக்கை குழுவிலிருந்து வந்ததுக்கு உங்களுடைய பிரில்லியன்ஸ் தான் காரணம். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்கள்கிட்டேருந்து என்னை போன்றவர்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் எங்கேயுமே ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. எதன் மேலும் ஹேர்ட்டை கிரியேட் பண்ணல. தங்களுடைய சொந்த மக்கள் சாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு போராளி குழு, நாம் வந்திருக்கிறது சண்டைக்காக இல்லை, சமாதானத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்திய அமைதிப்படையை சேர்ந்த ஒருத்தவர். இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை இந்த படம் முழுவதும் வச்சிருக்கீங்க. இந்த படம் எங்கேயுமே வெறுப்பை விதைக்கலை அப்படிங்கிறது நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏனென்றால் இன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, படைப்பாளர்கள் செய்ய வேண்டிய கடமைங்கிறது வெறுப்புக்கு எதிராக நாம் மனிதத்தை பேசுகிறது தான் அப்படி முக்கியம் நான் நினைக்கிறேன். அதை வந்து இந்த படம் மிகச்சிறப்பாக பேசியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஈழ அரசியல் பற்றியோ அல்லது உலக அரசியல் பற்றியோ எந்த புரிதலும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த படம் ஒரு த்ரில்லராக உங்களை என்கேஜ் பண்ணும். அப்படி ஒரு சிறப்பான சினிமாவாகவே சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள படைப்பை தமிழுக்கும் இந்திய சினிமாவுக்கும் அளித்த சோமிதரன் உள்ளிட்ட படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து இந்த படம் பார்த்தோம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு படம் கூப்பிட்டுருக்காங்கன்னு போய் பார்த்தோம். பட் பார்க்கும்போது இது ஒரு அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கிரிப்பிங்காக ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வந்து இந்த படத்தோட கேஸ்டிங். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்க சூஸ் பண்ண அந்த முகங்கள் அது ரொம்ப இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஆர்டிஸ்ட் அவங்க கேரி பண்ணியிருந்த அந்த எமோஷன் வந்து நம்மளே இந்த படத்துக்குள்ளே கொண்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் வந்து அந்த ஒரு யூஸ்வலாக ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலியோட கனவு. அதை நோக்கி தான் வந்து பல நாட்கள் அவங்களுக்கு நகர்ந்திருக்கும். ஒரு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது வந்து அந்த கல்யாணம் நடந்துடணுன்ற படபடப்பு வந்து அந்த கேரக்டர்ஸை விட நமக்கும் இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியும் அந்த நைட்டில் வந்து ஒவ்வொரு நொடியும் அவங்க அந்த போராடுறதை பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்க போராட்டம்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்றது தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. நவீன் சார் அண்ட் சனந்த் பிரதர் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு கிரிப்பிங்காக நம்ம எங்கேயுமே மைண்ட் டைவர்ட் ஆக விடாமல் பார்த்துட்டு இருக்க ஒரு படமாக இருந்தது. சோமிதரன் பிரதர் வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அன்னைக்கு சொன்னீங்க இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் பேசும்போது இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது அப்படின்னு.
ஸோ உங்ககிட்ட அடுத்தடுத்து இன்னும் சொல்லப்பட வேண்டிய கதைகளை வந்து படமாக பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. நன்றி. அண்ட் இந்த இப்படி ஒரு முக்கியமான ஒரு படத்தை கொடுத்த ஸ்டோன் பஞ்ச் ப்ரொடக்ஷன் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் கார்த்திகேயன் சாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன படத்தை அதை பெரிய படமாக மாற்றுறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்குது மீடியா. ஸோ நீங்கள் வந்து இதை சப்போர்ட் பண்ணும், ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் பார்த்து இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக கொண்டு வரணுன்ற ஒரு பெரிய ஆசையோடு சொல்லிக்கிறேன். நன்றி. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ராம் சொல்லிட்டு போன மாதிரி தான் இந்த படம் வந்து நீலிரா பார்க்க கூப்பிடும்போது ஒரு வார் பேக்ட்ராப்பில் ஒரு இலங்கையில் நடந்த ஒரு கதையை நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. அது எவ்வளோ கனமாக இருக்க போகுது, அந்த கனத்தை நம்ம எப்படி தாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தயாராகிட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் எங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. படம் அவ்வளோ எங்கேஜிங்காக, அவ்வளோ கிரிப்பாக, ஒரு அடுத்து என்னன்றதை எங்களுக்கு கொண்டு போச்சு. நான் இந்த படத்தில் நடித்தவங்களாம் வந்து எனக்கு சூஸ் பண்ணேன்னு டைரக்டர் சார் சொன்னார். கன்னடலேருந்து ஒருத்தவங்க, அதோட இன்னொரு ஒரு ஒரு வயசானவர் நடித்தார், அவருக்கு ஒரு கதை சொன்னார். எல்லாரையும் அவர் பிக் பண்ணி இந்த படத்தில் கேஸ்டிங்கை கொண்டு வந்த கதையே அதுவே ஒரு பெரிய ஒரு படமாக இருந்துச்சு. அவ்வளோ மெனக்கடல் வந்து இந்த படத்தில் அவ்வளோ தெரியுது. சுசமிதரனுக்கு இந்த மாதிரியான கதைகளை சொல்லணும் அப்படின்றது. ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒன்று நிகழாததை, நம்ம அனுபவிக்காததை, நம்ம பார்க்காததை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அதை நிராகரிக்கிறது ஈஸியாக நடந்துடும். இந்த படம் அப்படி இல்லை. சமீபமாகவே வந்து எல்லாரும் வேறு வேறு டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் இந்த சமூகம் வாரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கு, போரோட பாதிப்பை உணர ஆரம்பிச்சிருக்கு. இந்த தருணத்தில் இந்த படம் இங்கே வர்றது வந்து இன்னுமே இந்த படத்தில் மனிதர்கள் அனுபவிக்கிற வேண்டிய அந்த ஒரு நாள் இரவை வந்து எல்லாரும் மீள முடியாமல் கடந்து வர்றதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். எனக்கு மெயினாக இதில் சொல்லணும்னு வந்து இந்த படத்தோட ப்ரெசன்டேஷன், அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து எனக்கு அவ்வளோ, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் மிஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபீல்டில் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த படத்தோட ப்ரெசன்டேஷன், ஃபிலிம் லாங்குவேஜ், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், எடிட்டிங், நடித்தவங்க, அந்த லொக்கேஷன், சொன்ன மாதிரி அந்த வீடு வந்து அவ்வளோ ஆக்குபை பண்ணுச்சு. அந்த வீட்டில் அங்கே உள்ளே இருக்க மனிதர்களுக்கு அங்கே இருக்க அறைகள் எல்லாம் தெரிகிற மாதிரி நம்மளுக்கும் அந்த படம் முடிஞ்சு வரும்போது அந்த வீட்டில் எங்கெங்கெல்லாம் என்ன இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கு, அந்த கதைகளை இவ்வளோ நேர்த்தியாக சொன்னதுக்கு, இந்த படத்தை இவ்வளோ முழுமையாக எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்க்க வச்சதுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பாடமாக இருந்துச்சு இந்த படம். அப்புறம் அந்த படத்தை தயாரித்த ஸ்டோன் பெஞ்ச் அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து இந்த படத்தில் வந்து நான் தயாரிப்பாளர் அசோசியேட் ஆகணுன்றத வாலண்டியராக கேட்டு நான் போட்டேன் அப்படின்னு சொன்னார். அது அவரோட படங்களில் தொடர்ந்து இந்த இலங்கை தமிழ் பற்றி பேசிட்டு வர ஒரு பெரிய ஒரு பாண்டிங்காக தான் நானும் பார்த்தேன். கார்த்திகேயன் சார் எல்லாருமே பெருமைப்பட்டுக்கோங்க, ரொம்ப நல்ல படம் எடுத்திருக்கீங்க. ஏன்னா அப்படி ஒரு படம் ஒரு பேனரில் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேலை இந்த படம் உங்கள் கண்டிப்பாக பெருமையாக சேர்க்கும். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் தான். எனக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன், ஒரு த்ரில்லராக தான் இருந்துச்சு. நீங்கள் அப்படி வந்து பாருங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், டைரக்டர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது. அதில் கார்த்திக் வந்து ஒரு மெசேஜ் வச்சுருந்தாரு. இந்த மாதிரி நீலிரான்னு ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் வந்தீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு போட்டிருந்தாரு. இம்மீடியட்டாக உடனே லிங்குசாமிகிட்ட இருந்து இருக்கா, நான் இதை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டேன், டோன்ட் மிஸ் இட், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாரு. லிங்குசாமி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, பாகுபலி பார்த்தாருன்னா உடனே போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவார். கொட்டுக்காளி பார்த்தாருன்னா உடனே போய் பாருங்கன்னு சொல்லுவார். எல்லா விதமான படங்களும் அவருக்கு பிடிக்கும். ஆனால் அவரை என்டர்டெயின் பண்ணணும். அது ஸோ நீலிரா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம்னு தெரிஞ்சிடுச்சு எனக்கு. ஸோ எனக்கு அந்த டைட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாலுமே ஓகே, நம்ம லிங்கு சொல்லிட்டாரு, ஓகே தைரியமாக போயிடலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நிஜமாகவே நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஒரு ஈழத்து பிரச்சனையை, ஈழ மக்களுடைய வாழ்வை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், இவங்க 2 பேர்த்துக்கும் முதல் தேங்க்ஸ் சொல்கிறேங்க. அந்த கலர் கிரேடிங்லையா இல்லை லைட்டிங்லையா எனக்கு தெரியல, புதுசாக நான் வந்து ஒரு போர் சூழலில் ஒரு வீட்டுக்குள்ளே
ஈழத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அப்படிங்கிற ஃபீலை கொடுத்த கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யார் தெரியல எனக்கு. கிரேட் ஒர்க், கிரேட் ஒர்க். அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ப்ராப்பர்ட்டியிலிருந்து அந்த வீட்டோட லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்து இந்த செகண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே. இவங்க எல்லாமே கிரேட் கிரேட் ஒர்க், கிரேட் ஒர்க். இப்போ கார்த்திக் சுப்புராஜ் மாதிரி, ராணா சார் மாதிரி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க கேட்டிருந்தா நோன் ஃபேஸே கொடுத்துருக்க முடியும், கொடுத்துருப்பாங்க. ஆனால் சோம்பிதரனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம ஒரு ஈழத்து படத்தை பண்ணுறோம், அது இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஈழத்து லுக் வராது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அவர் கொடுத்தாலுமே யூஸ் பண்ண முடியாமல் வெறும் ஆர்டிஸ்ட்டை நம்பாமல் ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பியிருக்கீங்க. அது நான் இந்த படத்தை பார்க்கும்போது நான் முதல்ல என்ன தெரிஞ்சுட்டு நான் என்ன அன்லேர்ன் பண்ணணும், என்ன கற்றுக்கணுங்க இல்லை, என்ன அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு அப்படின்னு தான் கற்றுக்கிட்டேன். அப்படி இருந்தது உங்கள் கிராஃப்ட். கிரேட், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தரை நிறுத்துகிறோம் அப்படின்னா, கார்த்திக் நிறைய படத்தில் நிறுத்திருப்பார் ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தரை. அது எவ்வளோ நேரங்க சஸ்டைன் பண்ண முடியும்? அந்த ஒரு ஷாட் தான் அது. ஆனால் அந்த கன் பாயிண்டில் நிறுத்துகிற ஒரு சீக்வன்ஸில் ஒரு சீன், அதை ப்ரொலாங் பண்ணுறாரு பாருங்க. அது அப்படியே இவ்வளோ நேரத்துக்கு இந்த ஷாட் எடுக்க முடியுமா? இந்த விஷயத்த சொல்ல முடியுமா? யார் இந்த டைரக்டர், என்ன கிராஃப்ட், யாருங்க அப்படின்னு யோசிக்க வச்சுது. அப்புறம் ஒரு படம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதுதான் கிளைமேக்ஸ் நம்மளை உணர வச்சிடணும். அதுதான் படம். கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாமல் முடிக்கிறது வந்து கரெக்டான படமாக எனக்கு தெரியல. ஒரு ஸ்டேஜில் ஒரு பாயிண்டில் ஓகே இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச வச்சிடணும். அப்படி இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு நமக்கு தெரியுது. அந்த இடத்துல போயிட்டு அங்கிருந்து அந்த நான் சொல்கிறது அங்கிருந்து வேற ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது அங்கிருந்து ட்விஸ்ட் அடிக்கலை, அவர் கிளைமேக்ஸ் தான் சொல்கிறாரு. நாம் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பியாண்ட் தட், அந்த கிளைமேக்ஸை நாம் எதிர்பார்த்த கிளைமேக்ஸை மீறி ஒரு விஷயத்த சொல்கிறார். ட்விஸ்ட் கொடுக்கறது ஈஸி, ஆனால் அது மீறி சொல்கிறது படம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நிறைய படங்களில், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்களில் பார்த்துருக்கேன். ஒரு கிளைமேக்ஸ் இதுதான் சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு கிளைமேக்ஸை மீறின ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்த்ததை விட மீறின ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எலிமெண்ட் இந்த படத்துலேயே இருக்குது. சோம்பிதரன் இதை ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திகேயன், கார்த்திக் சுப்புராஜ், ராணா சார், இவங்க எல்லாரும் தைரியமாக இருங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஸ்டோன் பெஞ்சோட ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டர், மேதமான் டைரக்டர் ரத்னகுமார்னு இந்த ஸ்டேஜில் சொல்கிறது எனக்கு சந்தோஷம். அண்டு என்னோட முதல் பட ஹீரோ அனந்த் ரெட்டி அண்ட் இப்போ எடுத்துகிட்டு இருக்க படத்தோட விது, இவங்க 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது இன்னொரு சந்தோஷம் இங்கே இந்த மேடையில் நிற்கும் போது. சௌமி வந்து எனக்கு இந்த படம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் டப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு பெருசாக பழக்கம் இல்லாதப்போ கூப்பிட்டேன். வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் சண்டை போட்டுருந்தார், உச்சரிப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாருன்னா எப்படின்னா அந்த படத்தில் ஓன் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு சின்ன போர்ஷன் தான் அதுக்கு. அப்போவே அவர் ஃபில்ம் மேக்கராக எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணுவார்னு எனக்கு தெரிஞ்சது. அண்ட் நமக்கு நிறையா ஸ்லாங் தெரியும் தமிழில், ஆனால் எனக்கு பிடிச்ச தமிழ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான். அவங்க பேசுகிற விதம், அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஃபுல்லாக அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீலிரா வந்து ஒரு 1.5 மணி நேரம் படம், அதுதான் இப்போது ஹைலைட்டாக சொல்லணும் போல். அந்த ஸ்ரீலங்கா சைஸ் தான் இருக்கும் படம், பட் அதை சுற்றி இருக்கிற கடல் அளவுக்கு பெரிய ஹார்ட் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து இப்போ சின்னர்ஸ்னு ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஆஸ்கர் நாமினேஷன்லாம் போச்சு. அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய பேசியிருப்பாங்க. பட் சர்ஃபேஸ் லெவலில் அது ஒரு ஜாம்பி படம் மாதிரியே அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் நிறைய விஷயங்கள் மௌனத்தாலே பேசியிருக்கோம். பட்டு நீங்கள் அதை பற்றின பெரிய புரிதல் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை
கேள்விப்பட்டது இல்லைன்னு நீங்கள் போய் ஒரு படம் அப்படின்னு போய் உட்காந்திங்கனாலே உங்களை ஒரு டோன் பிரீத் படம் பண்ணுற பாதிப்பை பண்ணும். உங்களுக்கு அள்ளு விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். எட்ஜா சீட்டில் தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். எனக்கு வந்து அண்டு இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ வச்சு படம் பண்ணும்போது சின்னதாக ஒரு முகசுளிப்போ இல்லை திரும்பவுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து இப்போல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குற மாதிரி இதுக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படமே அதை மாற்றும். ஏன்னா போருக்கும் நமக்கும் தூரம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கோ ஒரு நாடு ஏதோ ஒரு நாடு மேலே போடுற பாம்புக்கு எங்கள் வீட்டு முக்குக்கரில் முட்டை போண்டா கிடைக்க மாட்டேங்குது சிலிண்டர்லன்ட்டு. ஸோ அது நம்மளை பாதிக்க தான் செய்யும். நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம மக்கள் பட்ட அவஸ்தைகளும் பாதிப்பும் இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மாதம் நம்ம லாக்டவுனில் இருக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அத்தியாவசியத்துக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பல டெக்கேட்ஸாக அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்கங்க. அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாய்லெட்டை அப்போவே ரெடி பண்ணோன்ட்டு ஒரு சேரை ரெடி பண்ணப்படுற கஷ்டம் நீங்கள் அந்த ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 4 சட்டை போட்டிருப்பாங்க. அது எனக்கு அள வச்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சௌமி எடிட்லேயே அந்த படம் காமிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜ் படங்களில் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் அந்த படத்தோட கடைசி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அது வந்து உங்களை உழுக்கும். இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் மெமரிஸ் ஆஃப் எ வார் சைல்டுன்னு போட்டிருக்காரு. அந்த வார் சைல்டு அவர் தான். ஒரு குழந்தையோட பார்வையில் சின்ன சின்ன சந்தோஷமும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்திருக்குன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம் மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நடுவில் ஒரு பெரிய காட்டில் யானைகள் சிங்கங்கள்லாம் அது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தால் அங்கே எறும்புகள் கூட்டமும் ஒரு பெரிய கிங்டமே வச்சு உள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிங்டம் மாதிரி தான் இந்த வீடு எனக்கு தெரிஞ்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து என் ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த படம் நாங்கள்லாம் பேசுகிற மாதிரி நீங்களும் படம் பார்த்ததுக்கப்புறம் பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வருடத்தோட மிக முக்கியமான படம் வெற்றி படமாக இந்த படம் இருக்கும். அண்ட் இதை ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ணதும் கார்த்திக் சுப்ராஜ் சார் எல்லாருமே இந்த படத்தை பேக் பண்ண விதமாக ராணா சார் இது அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து பவுண்டரிஸ் தாண்ட போகுதுன்ட்டு. அண்ட் லோகேஷ் வந்திருக்காரு. நம்ம வினோத்ராஜ் அவர் எனக்கு கோட்டுக்களி நான் அவர்கிட்ட சொல்லலாம். அதான் அந்த படம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அந்த படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி கை தட்டி சிரித்து தேட்டரில் அட்டகாசமாக என்ஜாய் பண்ண படம் வந்து கோட்டுக்காளி. அது அவ்வளோ பாதிப்பை க்ரியேட் பண்ணாலும் அவ்வளோ என்டர்டெயினாக இருந்துச்சு. அதுக்கு சரி நிகராக இந்த படமும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடை அதிக டைம் எடுத்துக்க விரும்பல. என்னை அழைத்தமைக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் கார்த்திக் சந்தானம் அண்ட் ராணா ரகுபதி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி படம் நிறைய நம்ம படங்களில் வந்திருக்கு. ஸ்ரீலங்கன் பேஸ் அண்டு இலங்கை தமிழருடைய கதைகளை வந்து நிறைய படம் பார்த்துருப்போம். நான் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நானும் அப்படி தான் நினச்சேன். எப்படின்னு தெரியல. ஆல்ரெடி எனக்கு சோமித்திரன் தெரியும். 3 இயர்ஸாக வந்து அவர் எனக்கு சொல்லிட்டே இருப்பார், சார் ஸ்கிரிப்ட் என்ன பார்க்கும்போதெல்லாம் ஸ்கிரிப்ட் சொல்லுவார் சோமித்திரன். இந்த ஸ்கிரிப்டை வச்சு ஒரே ஸ்கிரிப்டை வச்சு ரொம்ப நாள் வாழ்ந்துருந்தார் சோமித்திரன். பட் இருந்தால் நீலியரானது எனக்கு புரியல. அவர்கிட்ட கேட்டேன். அப்போ நீண்ட இரவு அப்படின்றது அதுக்கப்புறம் சப்டைட்டில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தமிழுக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் போட வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்கும், நம்மளை எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், நம்ம காமெடி படம் பண்ணுறோம், இந்த படம்லாம் நம்ம செட் ஆகுமான்னு தெரியலையே. அப்படி தான் உள்ளே போனேன். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் மேலே பிக்கப் ஆகிடுச்சுப்பாங்க, செம்ம த்ரில்லர் ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி நவீன் பிரதர் வந்து எப்போ வீட்டுக்குள்ளே வந்துருவாரோன்ற ஒரு பயத்தை நமக்கு கிரியேட் பண்ணிச்சு. நவீன் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அந்த படத்தோடைய இதாகும். ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் ஹீரோ. உள்ளே என்ட்ரி அதுக்கப்புறம் நமக்கே ஒரு என்ன இந்தியன் ஆர்மியை தப்பாக சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வர வந்துருச்சு. அப்போ இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, சென்சார் பிரச்சனை வருமா அப்படிலாம் நமக்கு தோண ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படியே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழுகை வந்துருச்சு. அந்தளவுக்கு நல்ல ஒரு இந்தியன் ஆர்மியும் இந்த வாரம் எப்படி பேஸ் பண்ணுறாங்கிறத இந்த படத்தில் பேலன்ஸிங்காக அந்த டேரக்டர் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒரு த்ரில்லருக்குள்ளே ஒரு சோசியல் ஒரு கதையை சொல்கிறாரு, ஒரு இளைஞர் தமிழோட வாழ்வியலில் சொல்கிறாருன்றது தான் இந்த படத்தோட ஹைலைட் சொல்லலாம். அப்புறம் எண்டு வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த படம் எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும். ஆனால் பர்ஃபெக்டாக அந்த படத்தை கிளைமேக்ஸை சூப்பராக பண்ணி முடிச்சிருப்பாரு டேரக்டர். அதுக்கு வந்து உண்மையிலேயே கங்கராஜ் சொன்னோம். இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே உண்மையிலேயே சொன்னால், ஏன்னா ஒரு எல்லாரும் கேஸ்டிங் பண்ணிட முடியாது, அந்தந்த மண்ணில் இருந்தால் எடுக்க முடியும்.
எந்த மண்ணில் ஒரு கதை நடக்குதோ அந்த மண்ணிலேருந்து தான் மக்களை எடுக்க முடியும். அப்படி தான் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரலாம் இருந்தாங்க. பிசிறு தட்டாமல் அந்த ஸ்லாங் இருந்துச்சு. அந்த இலங்கை தமிழ் வந்து அவ்வளோ அழகாக அற்புதமாக பேசியிருந்தாங்க. அது மெயினாக அம்மா கேட்டு தான் கலக்கிட்டாங்க. தென் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்க பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த 89ல் 80ஸில் நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் அந்த ஒரு வீடியோ கேஸ்ட்டை போட்டு பார்க்குறது, அதுக்குள்ளே சின்ன சின்ன காமெடியும் இந்த பார்க்க முடிஞ்சுது. ஸோ சோமிதன் காமெடியும் பண்ணுவாரா அப்படிங்கிறது சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு. இதில் 2-3 காமெடிஸும் நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் வித் காமெடி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சீரியஸான படத்தை ஒரு என்டர்டெய்னராக ஒரு கமர்ஷியல் படமாகவும் நான் பார்த்தேன். இது ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆர்ட் ஃபிலிம்லாம் கிடையாது. கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே இந்த படத்தை ஜாலியாக வந்து படம் பார்க்கலாம். அப்படி தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லியிருக்காரு, அதை ஒரு என்டர்டெய்னராக சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். தென் இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லை. நமக்கெல்லாம் வந்து இப்போ கல்யாணம்னா பிரம்மாண்டமாக திருவிழா மாதிரி இருக்கும், அப்படி தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்படி ஒரு கல்யாணம் நடக்குதாங்கிறத வந்து இந்த படம் புதுசாக இருந்துச்சு நமக்கு. ஸோ நமக்கு வார் புதுசு தான், ரொம்ப தூரத்தில் நடக்கிறதுனால நமக்கு தெரியல. ஆனால் பக்கத்தில் நடக்கும்போது தான் எங்கேயோ நடக்கிற வாரை வந்து இன்றைக்கி எஃபெக்ட் ஆகிறோம். ஆனால் பக்கத்தில் நடந்த வாரை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருந்திருப்போம். அதை இந்த படம் வந்து நமக்கு காட்டி கொடுக்குது. இந்த நீலேரா நம்பி எடுத்த அந்த ப்ரொடியூசருக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மக்கள் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டரில் இந்த படம் நல்லா என்கேஜிங்காக ஓடுன்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. வினோத்ராஜ்லேருந்து நான் பார்த்து வியந்த இயக்குனர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே பேசினதே வந்து ஐ திங்க் Karthik Subbaraj and Rana Daggubadi present. I think we should remove and put all the directors' name, and then I think thanks because நீங்கள் ஒவ்வொருத்தர் பேசினதுமே வந்து இட்ஸ் லைக் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை இப்போ ஓன் பண்ணி இவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த படத்தை இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு மிகப்பெரிய பதட்டமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் இதை பார்த்தேன். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி இது 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் ஸ்டோன் பெஞ்சில். ஸோ சில கதைகள் எடுப்போம், அது வந்து நல்லா போகும்னு நினைப்போம். அப்புறம் சிலது நல்லா போகும், சிலது நல்லா போகாது, ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இப்படிலாம். பட் ஆனால் இது அந்த மாதிரி படம் கிடையாது. இது வந்து திஸ் இஸ் அ வெரி வெரி ஏன்னா இதை நம்ம இப்போ இதை தப்பாக பண்ணிட்டோன்னா இட் இஸ் இப்போ ஷோமி மாதிரி இன்னும் பல பேர் அந்த ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த மாதிரி அந்த வார்லேண்ட்லேருந்து அவங்களுக்குள்ள சொல்ல வேண்டிய கதைகளை வந்து சினிமா இஸ் த பெஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் டு எக்ஸ்பிரஸ் தி ஸ்டோரிஸ் டு த வேர்ல்டு அப்படின்றப்ப வந்து அதை நம்ம கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அதை கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் கார்த்திகேயன் எல்லாம் பேசும்போதே இல்லை கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் பண்ணி முடித்ததுலேருந்து இந்த படத்தோட அவுட்புட், படத்தோட எல்லாமே வந்து இட் ஷுட் இது ஒரு அட்டம் பண்ணாங்க. யூஸ்வலாக வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, பரவாயில்ல அட்டம் பண்ணியிருக்கீங்க, குட் அட்டம். அந்த வார்த்தை ஐ ஹேட் தட் வேர்ட் குட் அட்டம் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா அட்டம்ப்ட்னாலே வந்து என்ன, ஸோ இட் இஸ் நாட் இட் ஷுட் பி லைக் எ ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த படம் வரும்போது இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமா ஆடியன்ஸு பார்த்து பழக்கப்படுற, பார்த்து என்ஜாய் பண்ணுற, பார்த்து ரசிக்கிற படங்களுக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாமல் இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் மொத்தமாகவே ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் டுடே ஆஃப்டர் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசினதுக்கப்புறம் ஐ சமோ ஃபீல் வெரி வெரி கண்டென்ட் அண்ட் ஹாப்பி. அண்ட் ஐ எம் ஷுர் ப்ரெஸ்ஸும் மீடியாவும் இது அதே மாதிரி கொண்டு போய் மக்களும் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. பார்த்து அதுக்கான ஒரு என்ன கனவோடு இந்த படத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோமோ அது நினைவாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நன்றி எவ்ரி ஒன். எல்லா பேரும் வருஷம் இல்லாமல் இங்கே வந்த ஒவ்வொருத்தரும் அதான் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் நம்ம தே ஆல் ஓன் த ஃபில்ம். ஸோ இவ்வளோ இயக்குனர்கள் இவ்வளோ பேர் வந்து பேசி இந்த படத்தை வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறோம். April 3 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஷோமி ஐ திங்க் இது எனக்கும் ஷோமிக்கும் பல வருஷமாக, ஏன்னா எனக்கு அவரோட இப்போ ரொம்ப ஜிகர்தண்டாலேருந்து தெரியும், ஜிகர்தண்டா முடிச்சதுலேருந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து அது மேலே என்ன சொல்கிறது, ஒரு எம்பத்தி இருந்துகிட்டே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதாவது அது சின்ன வயசுலனா கேள்விப்பட்ட டைம்லேருந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அந்த வயசில் நடக்குது, இப்போ எதனால இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் போதும், அப்புறம் நான் காலேஜ் படிக்கும் போதும், அதுலேருந்து வேலை பார்க்க போகும்போதும் அது நம்ம பக்கத்தில் இருக்கோம். நான் வந்து அது தனியாலாம் பார்க்கல. எனக்கு ரொம்ப நாளாக வந்து அது ஒரு வேற ஒரு கண்ட்ரியாக பார்க்கல. தமிழ்
அங்கேயும் இருக்காங்க. ஸோ ஒரே ஆட்கள் தானே. இப்போ அங்கேயே இப்படி நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பேர் செத்துட்டு இருக்காங்கன்றப்போ வந்து ஏன் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன் அந்த ஸோ ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து அதை கேட்பாங்க, உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. எனக்கு அப்போ கோவம் தான் வரும். என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதுக்கு, அது ஒன்றும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சைக்கிளிங்கில் இன்ட்ரெஸ்டான்ற மாதிரி இது கிடையாது. இது ஏதோ ஒரு எம்பத்தைஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து ஏன் வந்து இத்தனை நாளாக பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்றதுக்கு இங்கே ஒருத்தர் பேசின அது ராஜமுருகன் பேச சொன்ன மாதிரி இங்கே வியாபார ஒரு சூழலாகவும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு படம் பண்ணி அதை அந்த தயக்கங்கள்லாம் போக்கி இந்த கதைகளுக்கெல்லாம் அடுத்த இப்போ எனி ப்ரொடியூசர் அடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர்களும் இந்த மாதிரி சோமிதரன் மாதிரி ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தாலும் தைரியமாக அது இதோட பெரிய பட்ஜெட்டாக ஒரு பல 100 கோடிகள் போட்டு அந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை முழுசாக கொடுக்குதோ இல்லையோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த படம் இருக்குன்னு நம்புகிறேன். அதை நம்ம வந்து பண்ணணுன்றதுக்காக ரொம்ப இருக்கும். ஸோ ஷோமி பற்றி மட்டும் ஒரே விஷயம் மட்டும் சொல்லி இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷோமி வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அப்படி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு அப்போவே நான் வந்து என்னென்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச்னு ஆரம்பித்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஷோமிதரனுக்கு அவரோட ரொம்ப ஒரு உண்மையான ஏன்னா அவர் ஹார்ட்லேருந்து வர ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது பண்ணால் நிறையா ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன படத்தை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு ஷோமிக்கு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நான் ஃபஸ்ட்லேருந்து அவர் மைண்டில் சொல்லிகிட்டே இருந்தது வந்து ஏன்னா அவர் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக பல இடங்களில் திரையிடப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் தான் எடுக்க போகிறீங்க ஷோமி. ஸோ அதனால் வந்து அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்கன்னு நான் நிறையா வாட்டி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஜெகமே தந்திரம் ஒர்க் பண்ணுறப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏன்னா அவருக்கு நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது. அதனால் வந்து அவருக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துட்டு அதே நேரத்தில் அங்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஈவன் அந்த படம் வந்து 1 கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ அது ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங்கோட அது டோட்டல் டிஃப்ரெண்ட் சீன் அது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுன்னா வந்து நீங்கள் அப்படியே இருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அங்கேயே வந்தார். அங்கே வந்துட்டு ஜெகமே தந்திரமில் ஒர்க் பண்ணார். அப்புறம் சும்மா விளையாட்டுக்கு எங்கள் டீமே இது பண்ணிட்டு இருப்போம். ஆனால் வந்து ஷோமி வந்து வருவார், பத்திரமா அவர் ஒர்க் பண்ணிருப்பார். அப்புறம் ஆனால் ரொம்ப குழுவும் இல்லை, திடீர்னு பார்த்தா ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துருப்பார். ஷோமி என்ன வந்து ஒர்க் பண்ணுங்க ஷோமி, அந்த என்ன படம் எடுக்க போய் எப்படி பண்ண போறீங்கன்னு. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு படம் பண்ணோம், பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி. ஸோ அதுவுமே ஒரு ஷோமி சொன்ன ஒரு கதை நான் கொஞ்சம் எழுதி பண்ண போகிறப்ப நான் அப்போ ஷோமி என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இதை கோ-டைரக்டராக ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டோம். ஷோமிக்கு அந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கும் இதுக்கும் நீங்கள் டோட்டலாக அந்த படத்தை வந்து எடுத்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அது பயங்கரமாக ஆர்வமாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார் அந்த டைமில். ஸோ அது வந்து கொரோனா டைம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ 4 நாளில் ஷூட்டிங் போகும்போது நான் சொன்னேன், ஷோமி நான் ஷூட்டிங் வரப்போகிறேன், நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தான். ஸோ இதை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும், ஆர்ட் டைரக்டர் நீங்கள் தான் பேசணும், செட் ஒர்க்கு நீங்கள் தான் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ தட் இது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் கொரோனா டைம்னால அதுக்கப்புறம் மொத்த டீமுக்கும் வந்து இந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. வரும்போது இவர் பயந்துட்டு அப்படியே போனார். நான் சொன்னேன், இல்லை டெஸ்ட் எடுக்காமல் விட மாட்டானுங்க கண்டிப்பாக அப்படின்றதுனா மொத்த டீமுக்கும் வந்து நெகட்டிவ், அவர் ஒருத்தருக்கு மட்டும் கொரோனா. அப்படி பார்த்தா அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு அவரை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொல்லி சொன்னேன், அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக அவரோட படம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ அவரோட படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஷூட்டிங் போயிருந்தப்போ கார்த்தி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட்டு பார்க்க போனோம். ஷோமி அப்படி உட்காந்தாரு. அவங்க மேம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஷாட் அவங்க வந்து டோரில் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு பேக் ஷாட் ஒன்று இப்போ இந்த ட்ரெய்லரில் கூட வரும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஷாட் வருதா இல்லை, ட்ரெய்லரில் ஒரு பேக் ஷாட்டு. அதுதான் நாங்கள் எல்லாமே நிற்கிறோம். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் ஓகே ரோலிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கட்டுன்னு சொன்னாங்க. 1 more டேக், செகண்ட், தேர்ட் டேக், 4th டேக்லாம் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு டேக் சொல்லும் போது பார்த்தா இவர் ஆக்ஷன் சொல்லவே இல்லை, ரோல் கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லவே இல்லை. நான் பார்த்துட்டு ஷோமி நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னா இல்லை அப்படின்னு சைலண்டாக இருந்தார். பார்த்தா அவரோட ஃபஸ்ட் ஏடி யார் நம்ம விக்கி வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பார்த்துட்டே இருக்கார். கட்டுமே வந்து ஒரு மானிட்டரை பார்த்துட்டு இப்படி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அடா பாவி, என்ன இதுனா வந்து இல்லை இதுதான் ஹாலிவுட்டாக ஏதோ சொன்னார், ஏதோ இதெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, டேரக்டர்ஸ் வந்து ஆக்ஷன் சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறமேட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஃபஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா
நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த படத்தை வந்து கரெக்டான பட்ஜெட்டில் முடிக்கணும், கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்றப்ப வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நான் வந்து அப்போ XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கேன். ஜிகேந்திரா XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷன் லொக்கேஷன் பார்க்கலாம் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அது மாதிரி வந்து ஷோமி வந்து நிறைய டேக் போகிறாரு, பெர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நிறைய ரொம்ப டேக் போயிட்டே இருக்காரு. அதனால் என்ன சொன்னேன்னா, அப்புறம் நான் வந்து என்னோட அசோசியேட்ஸ் 2 பேர் பரத் அண்ட் சைலம், அவங்க 2 பேர் அனுப்பிச்சேன். நான் ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் போனாங்க. அவங்களும் போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, நீங்கள் வாங்க தயவுசெய்து, எனக்கு வந்து அவர் எனக்கு ஹேண்டில் பண்ணல முடியல எங்களுக்கால அப்படின்னாங்க. ஏன்னா பிரச்சனைன்னு கேட்டேன். அப்புறம் சரி நானே போனேன், அந்த லொக்கேஷன் பார்க்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு 10 days அங்கே போனேன். போயிட்டு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான், சுமி பண்ணிட்டு இருப்பாரு, சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனால் அங்கே போய் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து என்னை பயங்கரமாக எமோஷனலாக ஏற்படுது. ஏன்னா அவர் நிறைய டேக் போறாரு அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு, ஏன்னா இந்த கதையை கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு பதட்டமாகவும் ஒரு இதாகவும் அது வந்து லிட்டரலாக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பிஃபோர் இட் சேஸ் ஓகே ஃபார் எனி ஷாட், அவர் ஏன் இத்தனை வாட்டி யோசிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது அவருக்கு வந்து. ஏன்னா வந்து இந்த படம் தப்பாச்சுன்னா இதுக்கு பின்னாடி நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் போயிருன்றனால அது ஏதோ ஒன்று ஒரு மைண்டுக்குள்ளே இருந்ததை பார்த்தேன். அப்போ தான் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பட் நான் சொன்னேன் இல்லை, அதுக்காக அப்படி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டு 27 டேக்லாம் போச்சுனாலாம் வந்து நம்ம ஓப்பன் பட்ஜெட்லாம் பண்ண முடியாது. அது பண்ணலாம். அதே மாதிரி சடனாக பார்த்தா சொன்ன மாதிரி ரொம்ப பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம், ஸ்டண்ட் மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஆக்ஷன் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த புட்டு சமைக்கிற ஷாட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாரு. ஆனால் என்னன்னு கேட்டால் ரொம்ப ட்ரிப் ஆயிடுவார் அவர். ஏன்னா வந்து இல்லை தலைவா, எங்கள் ஊர்லலாம் அந்த புட்டு இருக்குல்ல, அதில் வந்து இப்படி ஒரு ஸ்மோக் வரணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு லவ் டு தேர் ஹோம்லேண்ட் அது இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஊரையும் அந்த வீட்டையும் அவரால் திரும்ப பார்க்க முடியாது, அந்த ஃபுட்டை வந்து அதே மாதிரி ஒரு லகம் பண்ண முடியாதுன்ற ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து பட் ரியாலிட்டி, ஸோ நான் ஒரு ரியாலிட்டி செக்காக இருந்துகிட்டே இருப்பேன். ஓகே ரசிச்சுக்கோங்க புட்டை, பட் ஆனால் ஓகே டைம் ஆகுது, ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் எல்லாருமே சனந்த்லாம் அப்படி தான். சனந்த் வந்து ஆக்சுவலி படத்தில் வந்து சனந்த் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மெயின் இதுதான். ஸோ எப்படின்னா சனந்தெல்லாம் அவன் டெய்லி வருவான், வந்துட்டு அவனோட காஸ்டியூம் வந்து ஒரு லுங்கி ஒரு சட்டை தான் போட்டு வருவான். நான் அப்புறம் சொல்லுவேன் அவன்கிட்ட, டே இல்லைடா உனக்கு நீங்கள் ஷூட்டிங் இருக்காதரா அப்படின்னு. ஏன்னா அப்படின்னு கேட்பான். இருக்காதரா பாடுறா அப்படின்னு பார்த்தா அவர் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு இருப்பார் புட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு. கடைசியில் பார்த்தா வந்து இல்லை நான் சனந்த் உனக்கு கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி 3 நாள் 4 நாள் வந்து அப்புறம் 5 நாள். ஸோ மொத்தமாக சனந்தோட என்டையர் போர்ஷன் வந்து 1.5 நாள் எடுத்தது தான். ஆனால் ஒரு 10 நாள் இருந்தாங்க, பட் ஆனால் 1.5 நாள் எடுத்துட்டோம். பட் ஆனால் எல்லாருக்குமே ஐ திங்க் நவீன் எவ்ரி ஒன் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் பிஹைண்ட் இட். பட் ஆல் திஸ் ஹேஸ் ஒன் வெரி டீப்பர் எமோஷன் டு இட். அதாவது வந்து அது வந்து ஒரு சொல்ல முடியாத நம்மளாம் உணராத ஒரு எமோஷன் இருக்குது. அந்த எமோஷனை கரெக்டாக இந்த படத்தில் கொண்டு வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு பொறுப்பு இன்னைக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்பீச் ஐ ஃபீல் தட் we have almost done it. இன்னும் வந்து இது படத்தில் தேட்டருக்கு வந்து அது வெற்றி பெறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுவுமே நடந்துரும்னு நினைக்கிறேன். நன்றி, வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆல்வேஸ் யூ பீன் சப்போர்ட்டிவ் டு மீ, ஸ்டோன் பெஞ்ச் எல்லாருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே 2-3 days பிஃபோரே பிளான் பண்ணுறோம். இந்த படத்தை நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றோம். படம் பார்த்துட்டு நீங்களும் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ எவ்ரிவன்.